வாக்காளர் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சியோட முன்னாள் மாநில செயலாளர் நல்லக்கண்ணு ஐயாவோட மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சு வீடியோவை ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அவர் மறைவு சாதாரண மறைவு மட்டும் கிடையாதுங்க. 101 வயசு. உண்மையிலுமே அந்த ஆத்மா இந்த பூமியில் இருந்ததுக்கு நாம தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏன்னா அவருடைய உழைப்பும் அவருடைய தியாகமும் இங்க எல்லாம் யாருங்க எடுத்து பேச போறா? அதாவது அவரு மக்களுக்காக, ஏழைகளுக்காகவும், விவசாய ஏழைகளுக்காகவும், தொழிலாளர்களுக்காகவும் பாடுபட்டவர். அதெல்லாம் நமக்கு எங்க தெரிய போகுது? நாம போயிட்டு செல்ஃபி எடுத்து வீடியோவில் எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு நியூஸை போடணும், பிளாஷ் நியூஸா வரணும், அது மட்டும்தான். செல்ஃபி எடுக்கணும், இது மாதிரி விஷயம் தான் நடக்குது ஒழிய அவருடைய தியாகங்கள் அப்படியே பின்னாடி போய் எடுத்து பார்த்தோம்னா தனி வீடியோ இருக்கு. நல்லா படிச்சு வச்சிருக்கேன் அவரை பத்தி. அதனாலதான் இந்த ஃபீல் வருது. நான் தனியா வீடியோ போடுறேன். அதனோட விஷயம்தான் இந்த இரங்கலை தெரிவிக்கணும். ஒவ்வொருத்தரும் இரங்கலை தெரிவிச்சுட்டு அப்படி சும்மா போயிட முடியாது. ஏன்னா அவருடைய நினைவலைகள் நம் மனசுல இருந்தா மட்டும்தான் அந்த சமூக ஆர்வலர்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சமூகத்தின் மீது ஆர்வம் வரும். சமூகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த வகையில நாம ஏதாச்சும் வீடியோ போட்டா நீங்க ஒரு பக்கம் சாயிரா ஒரு பக்கம் சாயிரா அப்படின்னு ஒரு கருத்து அப்படியே வந்துட்டு இருக்குது. நாம ஒரு பக்கம்லாம் சாயல, ஒரு நியாயத்தின் பக்கம் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களோட நியாயத்தை எடுத்து சொல்லும் போது அவர் விஜய் பக்கம் சாயிற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் அண்ணன் சீமான் அவர்களை பத்தி வீடியோ போடும்போது அவரோட நியாயத்தை எடுத்து சொல்லும் போது, அதாவது அவரோட எடுத்து வச்சு பேசின விஷயத்தை பேசும்போது அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஜாயிர மாதிரி இருக்கும். ஆனா நாம அப்படி இல்லை. தளபதி விஜய் பக்கமோ அண்ணன் சீமான் பக்கமோ இல்ல மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா பக்கமோ இல்ல திருமாவளவன் ஐயாவோ இல்ல எடப்பாடி பழனிசாமி ஐயாவோ இப்படி கட்சி எல்லா கட்சிகளும் பிஜேபியில இருந்து அத்தனை கட்சிகளும் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும்போது அதில் ஒரு சிறு உண்மை இருந்தாலே உங்களுக்கு தோணும், இவன் அந்த பக்கம் சாஞ்சிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு. நாம இருக்கிற விஷயத்தை எடுத்து சொல்றோம். பாக்குறவங்க பார்வையில ஒரு பக்கம் சாயிற மாதிரி தெரியும். இன்னைக்கும் அப்படி சில விஷயங்கள் வந்திருக்கு. பாத்தீங்கன்னா நம்மளுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், என்னடா அது இப்பதானே கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொன்னேன், அது என்ன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி தான் இந்தியாவில் வந்துச்சு. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு சண்டை, அது உட்கட்சி பூசல் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு வச்சுங்களேன். கட்சியில இருந்து பிரிஞ்சு வந்தீங்க தான். ஓகே, ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சி பிரிஞ்சு வந்தாங்கன்னா திமுகனா அதிமுக, அது மாதிரிதான். ஒரு கட்சியில இருந்து வந்தோடனே இன்னொரு கட்சி பிரியும் இல்லையா? அதே மாதிரி பேர் வச்சுக்கிட்டு வந்தா கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஃபர்ஸ்ட். சரி, கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து பிரிஞ்சு வந்தவங்களை என்ன பேர் வைக்கிறது? யாரு போராளி? எழுச்சி நாயகன் யாரு? இந்த மக்களுக்காக பாடுபட்டவர். கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது மெயினா பாத்தீங்கன்னா தொழிலாளர் வர்க்கத்துக்கு ஏற்றத்தாழ்வு, தொழிலாளர் முதலாளி அந்த வர்க்கத்திற்கு எதிராக, அதாவது அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு வந்தது. விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்குமாக வந்ததுதான் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி. அப்படிப்பட்ட அந்த கம்யூனிஸ்ட் பிரிஞ்சு வந்ததுனால யாரு எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்சிஸ்ட், உங்களுக்கு தெரியுமில்ல, காரல் மார்க்ஸ், அவர் எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தெரிஞ்சுக்குவாங்க. அது மாதிரி போராளி தான் பேரை முன்னாடி வச்சுட்டாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். ஓகே, முடிஞ்சது. சோ அதுலதான் சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, உங்களுக்கு தெரியும். அவரு தான் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. என்னன்னு எடுத்து பாத்தீங்கன்னா, இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருக்கிறேன், காலாங்கலமா அதுக்கு தான் ஓட்டு போட்டேன், ஆனா இன்னைக்கு நான் வேற ஒண்ணுக்கு தான் ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லல. அவருக்கு தெரிஞ்ச நண்பர் அவருடைய பேர பிள்ளை எடுத்து சொல்லி இருக்குது. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி ஐயா இருக்காருல்ல, அவரு இன்னைக்கு அள்ளி வாரிட்டாரு பணத்தை. ஆமாங்க, 10,000 ரூபாய் நான் ஜெயிச்சு வந்தா 10,000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த 10,000 ரூபாய் உண்மையிலேயே மக்கள் நலனுக்காக வந்ததா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஆனா மறைமுகமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சங்கு அப்படிங்கிற விஷயம் தான். அது என்ன சங்கு? என்ன ஆட்சியில இல்லப்பா, அவங்க ஏற்கனவே ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, அதுக்கு இந்த 10,000 ரூபாய் எப்படி மாற்றா இருக்கு? நீங்க நினைக்கிற மாதிரி ஐடியாலாம் இல்ல. இது ஒரு புது விதமான புது தினுசான ஒரு ஐடியா. அவருக்கு எப்படியா அப்படி தோணுது? எனக்கு தோணுச்சு அவர் அப்படிதான் நினைச்சிருப்பாருன்னு எனக்கு தோணுது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு விஷயத்த சொல்றேன். அது சொல்லும் போது உடனே தளபதி விஜய், தளபதி, ஆமா தளபதி விஜய் எனக்கு பிடிக்கும், அண்ணன் சீமான் அவர்களும் பிடிக்கும். நான் தான் ஏற்கனவே எத்தனை தடவை சொல்றது, இவங்க 2 பேரையும் எனக்கு பிடிக்கும். அதனாலதான் பேசுறேன் பேசிட்டே இருக்கிறேன். ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இப்போ தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு பாயிண்டாவும், இந்த பக்கம் இன்னொரு கட்சிக்கு ஒரு பாயிண்டாவும் எடுத்து வைக்கிறேன். இவங்க பண்ணுனா சரி, இவங்க பண்ணுனா தப்பு. என்னங்க அது? என்னப்பா சரி, என்னப்பா ஒரே விஷயம் 2 பேரும் பண்றாங்க, ஒருத்தர் மட்டும் சரி ஒருத்தர் மட்டும் தப்பு. இந்த ஜனநாயக நாட்டுல தான் இருக்கிறோமா? என்னென்ன விஷயம்னு சொல்லிட்டு டீட்டெயில் அந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். மறக்காம நம்ம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். அதே சமயத்துல வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்துருங்க. ரொம்ப நாளா கேட்காத இருந்தேன், இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த கமெண்ட்ஸ்ல ஹைப்புன்னு ஒண்ணு இருக்கும், அந்த ஹைப்பை கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு உந்துதலா இருக்கும், டீமுக்கும் ஒரு உந்துதலா இருக்கும்னு சொல்லிட்டு விஷயத்துக்குள்ள போயிடலாம்.
பேசுப்பா விஷயத்த என்னப்பா சீக்கிரம் சொல்லப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்லைங்க. நம்மளோட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்காருல்ல நம்ம சண்முகம் அவர்கள், அவர் வந்து இன்னைக்கு மேடையில பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சொல்றாராம், அதாவது அவர் வயசு ஒத்த அப்படின்னாவே அவர் தாத்தா வயசு தானே, அதனால அவரோட ஃப்ரெண்டு வந்து நான் வழக்கமா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தான் ஓட்டு போடுவேன், ஆனா என் பேரப்புல வந்து 3வது படிக்கிறான், வந்து விசில ஊதிக்கிட்டு வந்து கேட்கறான்ப்பா, இப்படி விசில் சின்னது தான் நீங்க வந்து காலங்காலமா போட்டதெல்லாம் போதும் உதயசூரியனுக்கு, இப்ப விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவர் எடுத்து சொல்ற விஷயத்த பார்க்கும் போது எங்கிருந்து பிரெயின் வாஷ், அதாவது அந்த மண்டை கழுவுது நம்ம தமிழ்ல சொல்லிட்டு இருக்கோம்ல, எங்கிருந்து ஆரம்பிக்குது கேன்வாஷ் பண்ற விஷயம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. சோ ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் ஒருத்தர் இருக்காரு. விஜய் அவர்கள் சொன்னதான் அவர் ஞாபகப்படுத்துறாரு. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் தமிழக வெற்றி கழகத்திற்கு சார்பாக ஓட்டு போடக்கூடிய ஒருத்தர் இருக்கார். ஆனா அவர் மட்டும் ஓட்டு போட்டா போதாது, அங்க குடும்பத்தையும் ஓட்டு போட வைக்கணும் அப்படின்னு தளபதி விஜய் சொன்னதை சண்முகம் அவர்கள் எடுத்து வச்சு ஒரு பேர குழந்தைகிட்ட இருந்து ஆரம்பிக்குதியா, அப்புறம் எங்கேயா போய் நம்ம ஓட்டு போடாம போறது? மறுக்க முடியுமா? காலங்காலமா நம்ம ஓட்டு போட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தான். ஆனா என் பேரப்புள்ள கேட்டதுக்காக இன்னைக்கு நான் மாத்தி ஓட்டு போறேன், விசிலுக்கு ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருந்து ஆரம்பிக்குது பாருங்க அப்படின்ட்டு. ஆனா இந்த பேச்சு உண்மையிலுமே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் அத்தனை பேருக்குமே ஒரு சந்தோஷத்தை, மன மகிழ்வை கொடுத்திருக்கும் அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. ஏன் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா அவங்க நினைச்சது இன்னைக்கு நடந்துருச்சு. குழந்தைங்க தான் எல்லாத்தையும் மாத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை பிடிச்சிட்டாரியா அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் அங்க மட்டும் சினிமாவில் மட்டும் குழந்தைங்களை பிடிக்கல, அரசியல்லையும் குழந்தைங்களை பிடிச்சிட்டார் அப்படிங்கிறது தான் இந்த பேச்சு இவர் சொன்னது எடுத்துக்காட்டுது. பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 5000 ரூபாய் விஷயம் இருக்குது இல்ல, அந்த 5000 ரூபாய் விஷயம் இப்ப அப்படியே குறைஞ்சு இப்படி வந்திருக்கு. அவங்க மறுபடியும் வந்து திராவிட முன்னேற்ற கட்சி சேர்ந்தவர்கள் வந்து மேடை ஏறி பேசுவாங்க, நாங்க வந்து இப்படி கொடுத்தோம், எங்களை வந்து என்னென்னமோ பண்ணாங்க, வரப்போற 2 மாசத்துக்கும் உங்களுக்கு கொடுக்காம, உரிமை தொகை கொடுக்காம ரொம்ப கவலைப்பட்டு இருந்தோம், ஆனா பாத்தீங்கன்னா எங்களுக்கு நீங்க வந்து நேரா வந்து கரெக்டா நாங்க கொடுக்கறதுக்கு என்னென்ன வேலையை பண்ண முடியுமோ அத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி மேடை ஏறி பேசுவாங்க. ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாம இப்போ ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த அப்படியே அப்படியே ஒரு பூதாகரமா ஆகி அப்பத்தான் பெருசா நிக்கும், ஒரு பூதம் மாதிரி அப்படி நிக்கும்னு வச்சுங்களேன். அதுக்கு ஈக்குவலா இன்னொரு பூதத்தை கொண்டாந்து நிறுத்தினோம்னா மக்கள் இருந்துகிட்டு இது ஒண்ணா, அப்புறம் இது ஒண்ணு, அப்புறம் இன்னொன்னு வரும், அப்புறம் இந்தான்னு அப்படியே பார்த்தோன்னா மக்களுக்கு சலிச்சு போயிடும். அட இது சாதாரண அரசியலுக்குப்பா, அவங்களும் கொடுத்தாங்க இவங்களும் கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலை கொண்டு வர்றதுக்காக தான் கொடுக்கறாங்களோ இல்லையோ, ஆனா அந்த சூழ்நிலைய நீ மட்டும்தான் பெரிய ஆள் கிடையாது, நானும் பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிம்பத்தை கொண்டு வர்றதுக்காக தான் அந்த 10,000 ரூபாய் நம்மளுடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா கொண்டு வந்திருக்காருன்னு என் மனசு சொன்னது. இவங்க 5000 கொடுத்தாங்களா, நாங்க 10,000 ரூபாய் கொடுக்குறோம் பாருங்க அப்படிங்கும் போது நம்ம மனசுக்குள்ள என்ன தோணும்னா, பணம் கொடுக்குறாங்க, இதுவும் பணம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் சர்வ சாதாரணையா, இந்த பணம் கொடுக்கறதெல்லாம் விட்டுரு, எங்க ஓட்டு உங்களுக்கு தான் போடணும்னா புதுசா ஏதாச்சும் கொண்டு வாங்க, எங்களுக்கு பெருசா ஏதாச்சும் கொடுங்க, ஒரு ரயில்வே நிலையம், ஒரு பஸ் நிலையம், இது மாதிரி பேருந்து நிலையம், ரயில் நிலையம், இது மாதிரிலாம் எங்களுக்கு பேர் எழுதி வைங்க, ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் எங்களுக்கு எழுதி வைங்க, அந்த பக்கம் வந்து ஒரு சைக்கிள் ஸ்டாண்டு கட்டி கொடுங்க, எங்களுக்கு ஒரு 5 ஏக்கரை எழுதி வைங்க, அங்க இருக்கிற வந்து நகைகள் வந்து விலை ஏறி கிடக்குது 1.25 லட்சம் ரூபாயாட்ட, அதனால ஒரு 5 சவரன் நகையை கொடுங்க, இது மாதிரி புதுசா யோசிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்புகளை மக்கள் மத்தியில தோன்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த 10,000 விஷயம் கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. அந்த 10,000 கொடுத்தோனையும் இந்த 5,000 10,000 நாங்களே ரெடியாலப்பா, எங்களுக்கு எல்லாம் 20,000 பணம் எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு எல்லாம் இனிமேட்டுக்கு அசையா சொத்து அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் எழுதி கொடு, அதை நாங்க வந்து நாங்க எப்படி அசைக்க முடியுமோ அதை அசைச்சு நாங்க பணமா மாத்திக்கிறோம் அப்படிங்கிற சூழ்நிலை மாதிரி இந்த 10,000 மாத்துமா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. எஸ், அது மாதிரி விஷயத்துக்கு தான் அவர் கொண்டு வந்திருக்காருன்னு நான் நம்புறேன். இல்ல ஏட்டிக்கு போட்டியா நான் கொண்டாந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாரா அப்படிங்கிறது அந்த ஆண்டவனுக்கு வெளிச்சம். ஓகே, சோ இது 2 விஷயம் முடிஞ்சதா? 3வது விஷயத்துக்கு கேட்டீங்கன்னு வைங்களேன், உண்மையிலுமே அப்பதான் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நான் வந்து இப்ப வந்து விஜய் பக்கம் சாயிருங்க பாத்துங்க. ஏன்னா நான் ஆரம்பத்துல சொன்னேன், நான் ஒரு விஷயத்த சொல்லும் போது அது வந்து நியாயமா இருக்கும், உங்களுக்கு வந்து உடனே இந்த பக்கம் சாயறானே அப்படின்னு. நம்ம மனசு எப்பவுமே ஒரு நியாயத்தின் பக்கம் சாயும் போது உங்களுக்கு புரியறது வந்து இவன் பக்கம் சாஞ்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளுடைய வார்த்தைகள் நான் மட்டும் கிடையாது, யாராவது அவங்க ஒரு நல்லவன் பக்கம் அந்த வார்த்தை திரும்புங்க, என்னடா சீக்கிரம் சொல்லுப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இப்போ பனையூர் ஆபீஸ்ல வந்து விருப்ப மனு வாங்க வந்தாங்க தானே. அப்ப அங்க இருக்கிற சமூக போராளிகளும் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட பெண்களும் அங்க என்ன சொன்னாங்க,
ஏங்க வண்டியில இப்படி வரிசையா நிற்க வச்சுட்டீங்கன்னா நாங்க எப்படிங்க போக வர்றது? பனையூர் ஆபீஸ்ல வந்து விருப்பு மனுக்காக இவ்வளவு கூட்டம் வந்து இருக்குது, நிர்வாகிகளும் தொண்டர்களும் எங்களுக்கு ரொம்ப பெரிய இடையூறா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்களா இல்லையா? ரொம்ப பெரிய இடையூறா இருக்குது, நம்மளால போக முடியாது. ஆமா, அப்கோர்ஸ் அந்த இடத்துல வந்து இடையூறா இருந்துச்சு. அது எல்லாருமே ஒத்துக்கிட்டு அதை உணர்ந்து தான் தமிழக வெற்றிகளின் தலைவர் வந்து எல்லாத்தையும் ஆன்லைன்லயே மாத்திரியா, எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம், விருப்ப மனு டவுன்லோட் பண்ணி அங்கேயே ஃபில் பண்ணி கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து விஷயத்தை கத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டே வராரு. அவர் கத்துக்குட்டி மாதிரியே வச்சுக்கணுமே, அவர் வந்து செஞ்சு இந்த தவறை வந்து மாத்திக்கிட்டாரு. சோ அவள கூட்டத்தையும் அன்னைக்கு நீங்க சொன்னீங்க தப்பு அப்படின்ட்டு. தப்பு நம்பர் 1. 2வது, பேருந்து நிலையத்துல விசில் சின்ன அறிமுகப்படுத்தின வந்து விசில் அடிச்சு தொந்தரவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்படி காதை அடிச்சுக்கிட்டு, ஐயோ நிறைய பேர் இல்ல, ஒரு சில பேரு அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் ஆதரவாளர்கள் எல்லாம் இப்படி வந்து காதை அடைச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தீங்க. ரொம்ப இடையூறு பண்ணிடுறாங்க, மக்களுக்கு பெரிய இடையூறு. அங்க பனையூர்ல விருப்ப மனு வாங்குறதுக்கு இடையூறு பண்ணிட்டாங்க, இங்க விசில் அடிச்சு மக்களுக்கு பெரிய இடையூறு. ஆக மொத்தம் ஒட்டு மொத்தமா நீங்க சொல்ற விஷயம் என்ன? இடையூறு. 2வது தப்பு தெரிஞ்சு வச்சா இந்த 2 தப்பையும் அப்படியே வச்சுங்க. இப்போ ஒண்ணு சொல்றேன். அந்த கட்சியை சார்ந்த ஒருத்தர், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து நிர்வாகி விருப்ப மனு வாங்குறதுக்கு போறாரு. அவரு கார்லயோ பைக்லயோ அவர் வாக்குல போயிருந்தாருன்னா, இல்ல ஒரு அதிகபட்சம் அவங்களோட ஆபீஸோ இல்ல கட்சிக்காரங்களே யாரோ கூட்டிட்டு போவாங்க, ஒரு காரோ இன்னொரு காரோ பின்தொடர்ந்து வரும், போய் வாங்கிட்டு வந்துறது யாரும் கண்டுக்க போறதில்ல. ஆனா அனைவரின் கவனத்தை ஈர்க்க போகிறேன், என்னோட தலைமையோட கவனத்தை ஈர்க்க போகிறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு வண்டி மேல கப்பல் மேல ஏறி கப்பல் மானம் கப்பல் ஏறி போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படியே போறாங்க. அது எங்க? அண்ணா சாலையை பத்தி உங்களுக்கு தெரியாதா? எவ்வளவு பெரிய முக்கியமான பிரதானமான சாலை. அந்த இடத்துல வந்து நீங்க போகும்போது அனுமதி வாங்கிட்டீங்களா? வாங்கியிருப்பீங்க, தெரியல, எங்களுக்கு தெரியாம தான் கேட்கிறோம். அனுமதி வாங்கிட்டீங்களா? வாங்கியிருந்தா சந்தோஷம். அது எப்படி அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு ஒருவேளை வந்து இவங்க ப்ராப்பரா நாங்க வந்து ஒரு 3-4 பேர் தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அனுமதி கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. அதை வந்து எதிர்பாராத விதமா கூட்டமா வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்கள் கேட்குறது. ஆனால் பிரதானமான சாலையில அவங்க இஷ்டத்துக்கு இப்படி கூட்டத்தை சாரசாரியா அந்த பக்கம் போய் விருப்ப மனு வாங்கும் போது, அங்க பனையூர் ஆபீஸ்ல வந்து கேட்டீங்கல்ல மக்களுக்கு இடையூறா இருக்குன்னு, இங்க யாருமே அந்த ரோட்ல வந்து வண்டி ஓட்டலையா, இல்ல பைக் ஓட்டலையா, இல்ல கார் ஓட்டலையா, இல்ல அவசரமா ஃபுட் டெலிவரி பண்ணலையா, இல்ல ஒரு மருத்துவ வசதிக்காக ஒரு வண்டி போகலையா, அத்தனை பேர் மக்களுக்கு இடையூறா இருந்ததா இல்லையா? அந்த சமூக போராளிகள், சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட அந்த நபர்கள் எங்கே போனார்கள்? இங்க பேருந்து நிலையத்தில் விசில் அடிச்சது கேட்ட அந்த சமூக போராளிகள், சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் எங்கே போனார்கள் இதற்கு கருத்து தெரிவிக்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதா இல்லையா? நமக்கு எழுதுங்க, நாம கேட்டோம். முடிஞ்சா நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க, பாப்போம் என்ன நடக்குது. சோ இப்போ நான் சொன்ன விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, பாடுறா தளபதி விஜய்க்கு பேசுறான் பாத்தியா அப்படின்ட்டு. தளபதி விஜய்க்கெல்லாம் பேசல, நான் நடந்த 2 விஷயத்தை கம்பேர் பண்ணி சொல்றேன். அதுல வந்து ஒரு பக்கம் சாஞ்சதுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க. ஓகே, இதோட இந்த விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கணும்னு தோணுது. உங்களுக்கு தோன்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க, கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்க, நம்ம படிச்சு தெரிஞ்சுக்குவோம். அதே சமயத்துல ஹைப் கொடுத்தீங்கன்னா நம்ம டீமும் நாமளும் பெருமைப்படும், எங்களுக்கு ஒரு பெரிய உந்துதலா இருக்கும்னு சொல்லிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் கேட்கறது சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். அதே சமயத்தில் லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றன்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.